என்னம்மா இந்த பணத்தை எல்லாம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உதவி பண்ணது யாரு? இந்த வீடு என்ன உங்க பரம்பரை சொத்தா? என் தங்கச்சி போட்ட பிச்சை இது. ஒண்ணு இல்லாம பட்டணத்துக்கு ஓடி வந்தீங்களே 2 பேரும். அப்ப மட்டும் என் தங்கச்சி உங்களுக்கு காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க நிலைமை என்ன இருக்குமோ? யாருக்குமா வேணும் உங்க காசு? அல்ப காசு எல்லாத்தையும் நீங்களே கட்டிட்டு அழுங்க. இவரு வேண்டி வேண்டி கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தோம் பாருங்க. என் புத்தி அடிச்சுக்கணும். வானில செல்வம் செல்வம் கொஞ்சம் இருக்க. யோ 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 அதான் வெளிய வந்தாச்சு இல்லையா? கைய விடியா. நான் ஏன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு தயங்கினேன் இப்ப புரியுதா உனக்கு? பேராசை உனக்கு. உன் பேராசையால நான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? என் தங்கச்சி போட்ட பிச்சையால வளர்ந்தவங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க. பணத்தை மட்டுமாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஒருத்தர் என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. அந்த பொம்பளைக்கு எவ்வளவு திமிரு. அவங்க திமிரு இருக்கட்டும், உனக்கு என்ன திமிரு? அவங்க வீட்டு பிள்ளைய நம்ம வித்யாவுக்கு மாப்பிள்ளை கேக்குற? நான் கேட்டது தப்பாவே இருக்கட்டும்யா. அதுக்கு அவங்க தகுதியெல்லாம் பத்தி பேசுவாங்களா? ஊர்ல இவங்க மகன் வித்யா கூட சுத்துறது தெரிஞ்சா என்ன செய்வாங்க? ஏய் வாய் மூடு. அவங்க பேசுனதை விட நீ யோசிக்கிறது கேவலமா இருக்கு. இது பாரு, வித்யாவும் அந்த பிள்ளையும் ஏதோ வினயம் இல்லாம பழகிட்டு இருக்காங்க. அதை விவகாரமாக்கிடாத. இத பத்தி இனிமே வேற யார்ட்டாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வா. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். ரொம்ப தேங்க்ஸ் வித்யா. பெரிய பிரச்சனையில இருந்து நீ என்ன காப்பாத்திருக்க. உன் தேங்க்ஸ் ஓரமா வச்சுக்கிட்டு அத்தை மாமா வீட்டுக்கு போறதுக்குள்ள என்னைய வீட்டுக்கு கொண்டு போய் விடு. இல்லண்டா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிடுவேன். ஆமால, சரிப்பா கிளம்பலாம். யாரும் பார்க்கல. சரிப்பா நம்ம கிளம்பலாம். அவங்க போயிட்டாங்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்ச நாளா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இங்க எல்லாமே இத்தனை வருஷமா உன் இஷ்டப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் எது பண்ணாலும் அது நம்ம ஃபேமிலியோட நன்மைக்காக தான். இப்படி கண்டபடி வெளி ஆளுங்கலாம் இந்த குடும்பத்தை வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல. நான் வீட்டுக்கு வர வச்சது யாரும் வெளி ஆளுங்க இல்ல, எங்க ஊர் ஆளுங்க. எங்க ஊர் ஆளுங்க எல்லாரும் எனக்கு சொந்தம். ஐயோ, ஏன் இப்படி சும்மா ஊரு ஊரு ஊருன்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த ஊரே வேண்டான்னு தானே சென்னைக்கு வந்தோம். இங்க வந்த நாள்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன். அத நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நம்ம ஸ்கூலை எந்த அளவுக்கு நான் வளர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு எப்பவாச்சும் ஒரு வாட்டி வாயை திறந்து பாராட்டி இருக்கீங்களா? நம்பர் 1 பொசிஷனுக்கு வரது எவ்வளவு கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 1 இதுதான் உன் பிரச்சனை. இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாது. மத்தவங்க மனசு தெரியாது. மத்தவங்க உணர்வு என்னன்னு உனக்கு புரியாது. மத்தவங்கள பத்தி உனக்கு கவலையும் இல்லை. நான் எனக்காக மட்டுமா வாழ்றேன்? நான் எனக்காக ஏதாச்சும் இது வரைக்கும் பண்ணிருக்கேனா? எப்பவும் இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன். நம்ம பசங்க எல்லாம் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் உன்னால மட்டும்தான் நடந்துச்சு நினைச்சிட்டு இருக்க பாரு, அதான் தப்பு. இந்த வெற்றிக்கு பின்னால பல பேரோட பங்கு இருக்கு. அத நீ பாக்குறதே இல்ல. இதையே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லிட்டே இருப்பீங்க? ஏன் கெட்ட நேரம் அப்பா அவங்க பண்ண ஒரு சின்ன உதவிய நான் எடுத்துக்கிட்டேன். அப்பவே வேணான்னு நான் திருப்பி கொடுத்திருந்தேன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு நாள் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காது. அவங்க கெட்ட நேரம் அந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் இல்ல.
ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம இவ்ளோ நாள் என்ன குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. நானும் அந்த பழியை எவ்வளவு நாள் தான் சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியும்? இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு காலம் பூரா என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நானும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டே இருக்கணுமா? வேதா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நடந்த சம்பவத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இப்போ இல்லங்க, எப்ப கேட்டாலும் சொல்லுவேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு தான் படிக்காதவரு, புத்தி இல்லாம ஏதோ பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் வளரிட்டு துபாய்க்கு ஓடி போயிட்டாரு. அத கேட்டு நீங்க கூட அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவங்களை எழுப்ப முடியாது. நாம ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் உனக்கு நான் பக்கபலமா தான் இருந்திருக்கேன். உன் வாழ்க்கை தான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னோட லட்சியத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமே உனக்கு பிடிச்சத நீ செய், எனக்கு பிடிச்சத நான் செஞ்சுக்கிறேன். நம்ம வீட்டுக்கே வந்து என்ன அவமானப்படுத்திட்டு போன அந்த வித்யாவுக்காக நம்ம பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டு முதல்ல அவ கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்றீங்களே, அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? யாரு என்ன சொன்னாலும் வித்யாவோட கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். வித்யா மேல உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா ஏன் உங்க பையனுக்கே வித்யாவை கட்டி வைக்க கூடாது? உங்க அண்ணி கேட்டதுதான் சரி. எனக்கு இது தோணவே இல்லை பாரு. என்ன செஞ்சு நான் பண்ண பாவத்தை கழுவுறதுன்னு புரியாம நின்னுகிட்டு இருந்த எனக்கு நல்ல வழியை காட்டிட்ட. வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுதான் நியாயம். நான் செஞ்ச பாவத்துக்கு அது மட்டும்தான் சரியான பிராயச்சித்தமா இருக்க முடியும். இதை செய்ய விடாம எத்தனை பேர் என்ன தடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் சமாளிச்சு சஞ்சய்க்கு வித்யாவை கட்டி வைப்பேன். இது உன் மேல சத்தியமா? போச்சு. உன் மேல சத்தியம். கட்டி வைப்பேன். ஹலோ, எப்படி இருக்க? என்ன விசேஷம்? விசேஷமா? இங்க என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. என்னடி சொல்ற? முதலுக்கே மோசமாயிடுச்சுமா. என்னடி நீ எப்ப பார்த்தாலும் இப்படி சஸ்பென்ஸ் வச்சியே பேசி என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க? பட்டுன்னு விஷயத்த சொல்லு, அப்பதானே ஏதாச்சும் பண்ண முடியும். சொல்றேன். சஞ்சய அந்த அரசனூர் வித்யாவுக்கே கட்டி வைக்க போறாங்க. போதுமா? என்னடி இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற? நீதானே பட்டுன்னு சொல்ல சொன்ன. விளையாடுறதுக்கு நேரம் இல்ல ஸ்னேகா, ஒழுங்கா விஷயத்த விளக்கமா சொல்லு. மா, திடீர்னு அரசனூர்ல இருந்து வித்யாவோட மாமாவும் அத்தையும் வந்தாங்க. இந்த பணத்தை வச்சு வித்யாவோட கல்யாணத்தை நல்ல தடபுடலா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மன திருப்தி.
வித்யா மேல உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா ஏன் உங்க பையனுக்கே வித்யாவை கட்டி வைக்க கூடாது? அடி பாவி, பொல்லாதவளா இருப்பா போல இருக்கே. அடி மடியிலேயே கை வச்சிட்டாளே. தராதரம் தெரியாம எல்லாரையும் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஐயா இரு, அதுக்குள்ள அவசரப்பட்டு நிம்மதி ஆயிடாத. இதுக்கப்புறம் தான் கதையே மாறப்போகுது. ஐயோ, அப்புறம் என்னடி ஆச்சு? வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுதான் நியாயம். அடப்பாவி மனுஷா, நான் பார்த்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி திடீர்னு மொத்தத்தையும் கவுக்குறாங்களே. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு இத பத்தி நீ யார்கிட்டயும் பேசிக்க வேண்டாம். முக்கியமா மேக்னா கிட்ட எதுவும் சொல்லிக்காத. சரி, பாத்துமா, மிஸ் ஆயிட போகுது. அவ்வளவு சுலபமா விட்டுருவேனா? நீ கவலைப்படாத. சரிம்மா, நானு உன்னதான் நம்பியிருக்கேன். அம்மா, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். பாய் பாய். நிறுத்து, அதான் வீடு வந்துருச்சுல. நல்ல வேலை, அத்தை மாமா வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோம். அதென்னமோ தெரியல சஞ்சய், உன் கூட பைக்ல வரும்போது மட்டும் 500 கிலோமீட்டர் கூட அரை மைல் மாதிரி தோணுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே நாள முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரம் இந்த நாள் முடியும்னு நானும் நினைக்கவே இல்லை வித்யா. நீ என் கூட இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்துருது. நீ எப்படி என்ன நடந்தாலும் கூலாவே இருக்க. எங்க ஊர்ல பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க, அதே எனக்கு மந்திரம். இது நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுறத விட்டுட்டு என்ன நடந்தாலும் பாத்துக்கிடலான்னு தைரியமா இருந்தா நீயும் என்ன மாதிரியே இருக்கலாம். நான் ஃபாரின்ல பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சவன். அந்த படிப்பும் அங்க எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கத்துக் கொடுக்காத நிறைய விஷயத்த இந்த சாதாரண கிராமத்துல வாழ்ற நீ எனக்கு கத்துக் கொடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் வித்யா. நீ மட்டும் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் லெவல்லே வேற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட சப்போர்ட் இருந்தா திறமை இல்லாதவன் கூட லைஃப்ல பெருசா சாதிப்பான். ஐயோ, அத்தை மாமா வந்துட்டாங்க. வரட்டும், எது நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். என்ன நீ அதுக்குன்னு இடுப்புல கல்ல கட்டிட்டு தண்ணில குதிப்பாங்களா? உன் தைரியம் அப்படிதான் இருக்கு. சீக்கிரம் பைக் எடுத்துட்டு போய் ஒளிஞ்சுக்கோ. ஓகே ஓகே, நான் போறேன். வித்யா, என்னம்மா வித்யா இங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, காலையில போனீங்க, இன்னும் காணுமேனு பாத்துட்டு கிடந்தேன். போன காரியம் என்னாச்சு மாமா? அது வந்து என்னன்னா, அதான் போகும்போதே முன்ன வந்து தடுத்தியே, அப்புறம் எப்படி இருக்கும்? ஏ நீலா, சும்மா இருக்க மாட்டேன், முதல்ல கிளம்பு. நீ வாமா. இல்ல மாமா, லக்ஷ்மி கமலாக்கா வீட்ல இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க போங்க மாமா. பார்த்து சூதனமா போயிட்டு வாமா. வித்யா, நான் அப்படியே கிளம்புறேன். பாய்.
பேராண்டி எங்கே அவனை எம்பிட்டு நேரமா? நான் வேற பயந்தே போயிட்டேன். பயந்து போயிட்டீங்களா? ஏன் தாத்தா, நான் என்ன சின்ன குழந்தையா நீங்க பயப்படுறதுக்கு? நீ எனக்கு சின்ன பிள்ளைதாய்யா. உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அவனும் நீ எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டான். ஃபோன் போட்டாலும் நீ எடுக்கல. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டேன். தாத்தா ரிலாக்ஸ் தாத்தா, அதான் நான் பத்திரமா வந்துட்டேன்ல. சரியா, எங்க போயிட்டு வர? அதுவா தாத்தா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் தாத்தா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மீட்டிங்கா? நமக்கு தெரியாம என்ன மீட்டிங்கு? சரி, அது எதுவோ எதா இருந்தாலும் என்கிட்டயோ இல்ல அவன்கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயா. நாங்க பயப்படாமாவது இருப்போம்ல. இல்லைனா அவனையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம்ல. பயப்புள்ள ஆட்டம் முழுங்கின மலைப்பாம்பு கணக்கா புரண்டுகிட்டே கிடந்தா. யாரு அவனையா? தாத்தா, அவன்கிட்ட சொன்னா நானும் வரேன்னு சொல்லுவான். அவனை மட்டும் கூட்டிட்டு போனா அவ்வளவுதான், போன காரியத்தை பேசியே கெடுத்துருவான். அதான் தாத்தா அவனை விட்டுட்டு போயிட்டேன். ஏயா அப்பேற்பட்ட ஆளாவன்? ஆமா தாத்தா. சரி சரி, மத்ததெல்லாம் பிறகு பேசிக்கலாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தாத்தா, நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்க முதல்ல போய் படுங்க தாத்தா, இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. சரியா, நீயும் நேரத்தோட போய் படு. சரிங்க தாத்தா. சபா, இது வரண்டா இருறா. என்ன மச்சான், தாத்தா கிட்ட லாரி கணக்குல போய் சொல்லிட்டு இருக்க? டேய் டேய், நீ அவரை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்னை ஏமாத்தவே முடியாது. உண்மையை சொல்லு, எங்க போனே? இரு வீட்டுல வித்யாவும் கண்ணில் படல? என்ன மச்சான், நேத்து ஸ்பெஷல் ப்ரோக்ராமா? டேய் ஏன்டா நீ வேற? இன்னைக்கு மாதிரி ஒரு மோசமான நாளை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அப்படி என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? இதாண்டா நடந்துச்சு. என்ன மச்சான், இன்னைக்கு நாள் உனக்கு அமோகமா இருக்கு போல. கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இருக்கும்டா இருக்கும். தூக்கம் வருதுடா, போய் தூங்கலாம் வாடா. போடும். கை கெட்டினது வாய் கெட்டாத கதையா? தேடி வந்த மகாலட்சுமி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டாரு. திரும்ப அம்புட்டு பணத்தை என்னால பார்க்க முடியுமா? ஏய், என்ன நீ புலம்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நான் பிறந்த நேரத்தை நொந்துக்கிட்டேன். மாமா, மாவு கொஞ்சம் இருக்கு, தோசை ஊத்தி தரட்டா? இல்லம்மா, வர வழியிலே சாப்பிட்டுட்டோம். லட்சுமி தூங்கிடுச்சா? தூங்கிருச்சு மாமா. சரி, நீ போய் தூங்கு. அங்க என்னமோ தப்பா நடந்திருக்கு போலயே. அதான் மாமா முகம் இம்பிட்டு வாடி போய் கிடக்கு. என்ன பாத்துட்டு இருக்க? அதான் சாப்பிட்டேன்னு சொல்றாருல, சாப்பாட்டுல தண்ணி ஊத்திட்டு போய் தூங்கு போ. என்னாச்சு மாமா, ஏன் கவலையா இருக்கீங்க? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சேன், ஆனா சொல்லாமையே இருக்க முடியலம்மா. நாங்க போன இடத்துல அவங்க